பையன் கையில போடுங்க சாமி. நான் சாட்டையால அடிச்சுக்கிறதுல இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறு சாமி, இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். அண்ணாமலையின் அரிய வகை அதிரடியான அடிதடி வீடியோ. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார், மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. சொன்ன மாதிரியே சட்டையை கழட்டி சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு நம்ம அண்ணாமலை. நான் கூட வழக்கம் போல ஒரு வேற வாய் உதார் தான் விடுவாரு, அதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு பார்த்தா நிஜமாலே சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. ஐயோ மாஸ்டர்ஜி, என்ன பிரியா இது? ஓ மாஸ்டர் தெருவுல ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா அண்ணாமலை அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் துடியா துடிச்சிட்டாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்க. அதில் வந்து இங்கே பாரு, இவனை பின்னாடி 7வதா நிற்கிற ஏகாம்பரம் அண்ணன் சாட்டையால் அடிச்சுப்பேன். அப்போ அங்கே நிற்கிற எல்லாரும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கதறணும். அப்போ அந்த 7வது அடி உழுவு போது என்ன செய்யற அப்படின்னா, ஓடி வந்து என்னை கண்டுபிடிச்சி சாட்டையை பிடிக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி ஒரு பாசமலர் போராட்டத்தையே அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் சில தொண்டர்கள் வீடியோலாம் போடுறாங்க. அண்ணா வேணாம் அண்ணா, அடிச்சுக்காதீங்க அண்ணா, நாங்க திமுகவை ஆட்சி விட்டு இறக்குறோண்ணா, இது சத்தியண்ணா, அதுக்காக நீங்களாம் சாட்டையால அடிச்சுக்கானான்னு சொல்லி பயங்கரமா அழுது கதறி சும்மா ரீல்ஸாக போடுறாங்க. வணக்கம் அண்ணா. அண்ணாமலை அண்ணனுக்கு இந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் நாங்கள்லாம் வெறியாக வேலை பார்த்து கண்டிப்பாக திமுக ஆட்சி நம்ம கீழே இறக்குவோம். நீங்கள் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறது ரொம்ப தப்புண்ணே. தயவு பண்ணி இது வேண்டாண்ணே. இது பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லைண்ணே. அவரை பார்த்து நான் அழ, அவர் அழ நான் அழ, நீங்க 2 பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. சரி, திமுகவை ஆட்சியில இருந்து இறக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன், சாட்டையால் அடிச்சுப்பேன்னு சொல்லி அண்ணாமலை இந்த மாதிரி நவீன சபதம்லாம் போடுறாரு. இதை பார்க்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்க சங்கி தோழிகள் அவங்களாம் சபதம் எடுத்தா எந்த மாதிரியான சபதம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன். அகம் டிவி வழியே அகத்திற்குள் பாருங்க. நீங்க சொன்ன நிறைவேற்ற வரைக்கும் இந்த கண்ணாத்தா அவத்த கூந்தல முடியவே மாட்டா. இப்பதான் நம்ம கதையோட முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரும். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அண்ணாமலை சாட்டையால அடிச்சுப்பேன்னு சொன்னதுமே என்னுடைய 7வது அறிவுல ஏடாகுடமான சிந்தனையெல்லாம் வந்துருச்சு. இவரு சாட்டையால் அடிச்சுக்கிட்டா எந்த சாட்டையால் அடிச்சுப்பாருன்னு சொல்லி அவளோட காத்திருந்தேன். பார்த்தா அந்த சாட்டை ஒரு சல்கி மில்கி சாட்டை, தப்ப சாட்டை அது. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இதுல கூட பாத்தீங்கன்னா சாட்டையால் அடிச்சுப்பேன்னு சொல்லி அண்ணாமலை சொன்ன உடனே பாஜக மகளிர் அணி சார்பில் தேங்காய் நாரால செஞ்ச சாட்டையை தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு மட்டும் இல்ல, அண்ணாமலையே ஷாக் ஆயிருப்பாரு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஆனா எதிர்பார்த்த மாதிரியே அண்ணாமலை அந்த தேங்காய் நார் சாட்டையை யூஸ் பண்ணல. ஏதோ ரேஷன் கடையில் கொடுக்குற வெள்ளை வச்சு மாதிரி வெள்ளை கலர்ல ஒரு சாட்டையில தான் அடிச்சாரு. அவர் அடிச்சுக்கிட்டாலும் சந்திரமுகி படத்துல விஜயகுமார் மாதிரி நானும் அமைதியாக போய் அந்த சாட்டையை ஆய்வு செஞ்சேன். அப்புறம் தான் தெரியுது அது வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாட்டையாம். அதில் எவ்வளோ வேகமாக அடித்தாலும் வலிக்கவே வலிக்காதா. பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறாரு, அப்போ கூட அந்த ஆளுக்கு வலிக்கவே இல்லை. ஆனால் அண்ணாமலை தன்னைத்தானே தான் அடிச்சுக்கிறாரு. பொதுவாக தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டா எப்போவுமே அந்த அடி வந்து விழுவாது. இன்னொருத்தர் சாட்டையால் அடித்தாதான் அடி சும்மா பொல்லீர்னு விழுவோம். அண்ணாமலை நியாயமான ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ரோட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு இந்தாப்பா என்னை அடிப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லையா, திமுகவுக்கு எதிராக தான் போராடுறேன், திமுககாரன் ஒருத்தனை கூப்பிட்டு இந்தாப்பா உன் ஆசை தீர என்னை அடிச்சுக்கப்பான்னு சொல்லியிருந்தா சும்மா வெளுன்னு வெளுத்து உடம்பெல்லாம் சும்மா வரி குதிரை மாதிரி ஆக்கியிருப்பான். அதையும் பண்ணலை. அண்ணாமலை தன்னைத்தானே தான் அடிச்சுக்கிட்டாரு. அதுவும் வெள்ளை கலர் சாட்டை. அந்த வெள்ளை கலர் சாட்டையில் எவ்வளோ அடித்தாலும் வலிக்காது. இப்படிலாம் அண்ணாமலை தொடர்ந்து அழகா மேல அகால் துகால் வேலையே பண்ணிக்கிட்டு இருக்காரு. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. ஓகே, இப்போ இங்க அண்ணாமலைக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க எவ்வளவுதான் முக்குன்னு முக்கினாலும்
தாமரையை மலர வைக்கவும் முடியல. விதவிதமா ஏதாவது பண்றேன்னு சொல்லி பாத யாத்திரை போய் பஸ்ஸுக்குள்ளேயே தூங்கி டீசல் செலவு வீணா போனதான் மிச்சம், ஒரு ஓட்டு கூட விழுவல. அதனால எதுக்குடா இங்க அரசியல் பண்றேன்னு சொல்லி அண்ணாமலை இப்போ கடும் விரக்தியில இருக்காரு. சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியல் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும். அதையே வேண்டாம் நானும் கேட்க. கேரளால கூட பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி சுத்தி எம்பி ஆயிட்டாரு. ஆந்திரால கூட அமைதியா ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் மட்டும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதேன்னு சொல்லி அண்ணாமலைக்கு அவ்வளவு ஆதங்கம். பாதி நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன். உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா? உண்மையிலே நம்ம திருடனா இல்ல நம்மள நம்ம திருட நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கோமா? பாவம், இனி இங்க அரசியல தொடரலாமா வேணாமான்லாம் அண்ணாமலை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகள முக்கியமான கேள்வி, நான் அரசியலே தொடர வேண்டுமா? ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா இந்த அரசியல் ஆக இந்த சாட்டையடி மேட்டர்லயும் என்ன ரொம்ப கவர்ந்த மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை சாட்டையால அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சி சங்கி டோலிகள்லாம் அண்ணா அடிச்சுக்காதீங்கண்ணா, அந்த சாட்டையை எங்க கையில கொடுங்கண்ணா அப்படின்னு அழுகுற மாதிரியும் அவங்களுக்கு இவர் ஆறுதல் சொல்ற மாதிரியும் ஒரு சீன் ஒன்று வச்சாரு பாருங்க. அண்ணாமலை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. ஃபைனலா இங்க தமிழ்நாடு மக்கள் வந்து அண்ணாமலை கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஒரு காலத்துல வந்து சாட்டையாலேயே தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு கடையா யாசகம் கேட்குற மக்கள் இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகளை இந்த திராவிட சித்தாந்தம் தான் படிக்க வச்சு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தி காட்டியிருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் காலில் செருப்பு போடுறதே பாவம்னு சொல்லி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் அந்த மக்களை காலில் ஷூ போட வச்சு அவங்கள கால் மேலே கால் போட்டு உட்கார வச்சது இந்த திராவிடம். ஆனால் ஐஏஎஸ் படித்த அண்ணாமலை அவர் ஆடு மேய்க்க வச்சு செருப்பை கழட்ட வச்சு இன்னைக்கு சாட்டையால் அடிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கு ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். அதனால தான் ஆர்எஸ்எஸ்ஸையும் சங்கிகளையும் தமிழ்நாடு மக்கள் கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. நிறைய போறான்டா. சரி, அண்ணாமலை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக அவங்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன்ற பேரில் செருப்பு போட மாட்டேன், நானே சாட்டையால் அடிச்சுப்பேன்னு சொல்லி இப்படி பயங்கரமாக மேட்ரு சீன்லாம் கிரியேட் பண்ணுறாரு. இங்கே வந்து திமுக உரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அந்த மாணவி புகார் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிசிடிவி ஆய்வு பண்ணி செல்ஃபோன் டவரை யூஸ் பண்ணி அந்த மாணவியே வீடியோ காலில் வர வச்சு வெரிஃபை பண்ணி குற்றவாளியை உடனே கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மாவு கட்டையும் உடனே போட்டாங்க. ஆனால் இதுவே அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அது நடக்கும்போது யாருமே வந்து புகார் கொடுக்கல. அந்த வீடியோலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பல இழுபறிகளை தாண்டி அந்த குற்றவாளியை, அதாவது அந்த அதிமுக நிர்வாகியை கைது செஞ்சாங்க. அப்போ கூட இப்படி வந்தான் தொழுக்கா. ஆனால் இங்கே குற்றவாளி வந்து ஒரு திமுக காரன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவன் வந்து திமுக நிர்வாகிலாம் இல்லை. இருந்தாலும் நல்ல டெக்னிக்கலாக விசாரணை நடத்தி அந்த குற்றவாளியை உடனே கைது செஞ்சாங்க. கைது செஞ்சது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மாவு கட்டம் போட்டாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்குமே இங்கே புகார் கொடுத்தா நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உடனே கொடுத்தாங்க. பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி இங்கே புகார் கொடுக்க யாரும் பயப்படல. ஆனால் நடவடிக்கை எடுத்த இந்த திமுகவை எதிர்த்து செருப்பை கழட்டி சாட்டையால் அடிச்சுக்கிறாரு இந்த அண்ணாமலை. இவர் ஊபியில் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் அவர்கிட்ட வேலை கேட்டு போன ஒரு பொண்ணை நாசப்படுத்தி அவங்க அப்பா மர்மமான முறையில் போலீஸ் ஸ்டேஷனில் செத்து கிடந்தாரு. அங்கே போயெல்லாம் நியாயம் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க, பயப்படுவீங்க. அட ஏன்பா ஊபி வரைக்கும் போனா? உங்க பாஜக நிர்வாகி பிரேம் ஆனந்த் ஆர்கே நகர்ல கூட பாஜக வேட்பாளராக நிற்க வச்சிங்களே, அவரு ஒரு 9 வயசு பொண்ணுகிட்ட பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரு. அதுவும் ஓடுற ட்ரெயின்ல. அங்க போய் நீங்க செருப்பை கழட்டி நியாயம் கட்டுனீங்கன்னா உங்களை நாங்க பாராட்டியிருப்போம். ஆனா அங்கெல்லாம் கேட்க மாட்டீங்க, பயப்படுவீங்க. இது எல்லாத்தோட கேவலம் என்ன தெரியுமா? டெல்லி பாஜக முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் ஷோக்கின் அவங்களோட சொந்த மருமகளையே துப்பாக்கியை காட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சாரு. இதை அந்த மருமகளே புகார் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி சாட்டையை எடுத்து அடிச்சு செருப்பை கழட்டி காட்டிதனா உனக்கு ஆதரவு கிடைச்சிருக்கும். காட்ட மாட்டீங்க, பயப்படுவீங்க. இப்படி தினம் பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவங்க கட்சி நிர்வாகிகள் இவங்க செய்யக்கூடிய சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த மாதிரிலாம் சாட்டையால் அடித்து செருப்பை கழட்டி இஷ்டத்துக்கு நடிப்பு காட்டுறாரு அப்படின்னா அந்த நடிப்பை தமிழ்நாடு மக்கள் எப்போவுமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க அண்ணாமலையை ஆர்த்தி எடுத்து வச்சு செய்கிறாங்க. இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்டா. ஓகே, இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? பரா